பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த அருமையான நாளிலும் இந்த அருமையான தொடர்பு மூலமாக நாம் ஒருவரை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். விசேஷமாய் தேவனுடைய அருமையான பிள்ளைகளை விசேஷமாய் யூடியூபின் மூலமாய் ரெமனன்ட் ப்ரேயர் ஃபெலோஷிப் என்கிற இந்த அருமையான குழுவின் மூலமாக நாங்கள் உங்களை சந்தித்து கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்த கடவுள் அருளிய கிருபைக்காக நன்றி செலுத்தி ஒரு வசனத்தின் மூலமாக கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, மட்டுமாக நம்முடைய அருமையான பிள்ளைகளும் நாங்களும் இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்களுமே அறிவதற்கும் ஆண்டவரே கண் காணாதவர்களாக முகம் அறியாதவர்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தியம் எங்களை தொடர்பு கொள்ள ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து வருகிறபடினால ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில் கூட நீர் எங்களை சந்தியும், எல்லாருடைய கண்களையும் செவிகளையும் இருதயங்களையும் திறந்தருளும். உன் பிள்ளைகளை நீ சந்திக்கவும் அடியனை பயன்படுத்தவும் மகிமும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். நான் வாசித்த இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:25 நாம் பார்க்கும்பொழுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த வார்த்தையை நான் புதிய மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார்கள், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிறவர் எவரும் வாழ்வடைவார்கள். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையை, மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை நிரந்தரம் என்றும் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்வதற்காகவும் எவ்வளோ பிரயாசங்களை எடுத்து எதிலெல்லாம் மனிதன் சம்பாதிக்க முடியுமோ, எதிலெல்லாம் உலகத்தை மனிதன் ஆதாயப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் ஆதாயப்படுத்தி விடுகிறான். ஆனால் கடைசியில் அந்த வாழ்வு அவனுக்கு ஒரு முடிவாக அமைந்து அவன் வாழ வேண்டிய இன்னொரு வாழ்வை அவன் இழந்து போகிறவனாய் மாறுகிறான். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் வாழ்வது நல்ல ஒரு காரியம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டு இருக்குது என்பது நல்ல காரியம். ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும் அதெல்லாம் நாம் சம்பாதித்து கடைசியில் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையை நாம் இழந்து போகும் பொழுது அதன் மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வில் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தினவன், இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவன் உயிரை இழந்த பிறகு அங்கே மறுபடியும் மரிக்கிறான். ஆனால் ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை இழந்து இந்த உலகத்தில் மரிக்கிற ஒரு மனிதன் மறுபடியும் வாழ்கிறான். அப்படியானால் மரிக்கிற மனிதன் மறுபடியும் மரிக்கிறான், கடவுளுக்காக மரிக்கிற மனிதன் மறுபடியும் வாழ்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உலகத்தை ஆதாயப்படுத்தி நம்முடைய வாழ்வை ஆதாயப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் அழிவதை விட கடவுளுக்காக நாம் பாடுபட்டு நாம் மரித்தாலும் கூட கிறிஸ்துக்குள்ளாக நாம் மரிப்போமானால் பிழைத்தும் இருப்போம். இந்த காரியத்தை இந்த நாளில் கூட நாம் 3 காரியங்கள் வழியாக நாம் தியானிக்கலாம். அதில் விசேஷமாக பார்க்கும் பொழுது, ஒன்று உயிரை பாதுகாத்து வாழுதல். இன்னொரு வாழ்வை பார்க்கும் பொழுது ஜீவனை வெறுத்து இழந்து தேவனோடு கூட வாழுதல். அப்படியானால் உயிரை பாதுகாத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எப்படியாவது உயிரை பாதுகாக்க வேண்டும், அதற்காக சம்பாதிக்க வேண்டும், அதற்காக பொருள் தேவை என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு புறத்தில் இருக்கிறது. இன்னொரு வாழ்வு என்கிறது, இந்த வாழ்வை நான் வெறுத்து ஆண்டவருக்காக இழக்கிறேன் கொடுக்கும் பொழுது தேவனோடு கூட நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் அடைகிறோம். அப்படியானால் பூமிக்குரியவைகளை நாம் அடைந்து மரிப்பதல்ல, மரித்தாலும் மறுமையில் கர்த்தரோடு கூட வாழ்கிறோம்.
இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான காரியம். இதை பற்றி நாம் வேதத்தில் அநேக காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆபேல் என்கிற ஒரு மனுஷனை பற்றி நமக்கு தெரியும். அவன் காயினாலே கொல்லப்படுகிறான். ஒருவேளை அவன் இந்த உலகத்தில் வாழ முடியாத நிலையிலே தன் உயிரை இழக்கிறான். ஆனால் அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆபேல் மரித்தும் பேசி கொண்டிருக்கிறான், இல்லை வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் உலகத்தில் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்கிறது வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் என்கிறது இருந்தாலும் கூட அதற்காகவே வாழ்ந்து நாம் மறிக்கக்கூடாது. மறித்தாலும் கூட நாம் மறுபடியும் வாழ வேண்டும். இதை பற்றிய காரியத்தை விசேஷமாய் இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 17-19 வசனங்கள் வரையில் நாம் பார்க்குற அந்த பகுதியில் விசேஷமாக ஆகான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்குறோம். இந்த ஆகான் என்கிற மனுஷன் என்கிறவனுடைய ஒரு அருமையான அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட 40 வருஷ வனாந்திர பயணத்தில் நடந்து வருகிற ஒரு புது மனிதன். அதன் பிறகு அவனுடைய அருமையான அனுபவம் யோர்தானை கடந்து வருகிற ஒரு அனுபவம். அதன் பிறகு அங்கே எரிகோ கோட்டையை கூட விழத்தள்ளி அந்த எரிகோவனுடைய அழிவுக்கு கூட தப்பின ஒரு மனிதன். இப்படி ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது எப்படியாவது இந்த காரியங்களை தாண்டி நாம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்து கடவுள் வழிநடத்துகிற இந்த பாதையில் அவன் வருகிறான். வருகிற அந்த பாதையில் யோர்தான் கடந்த ஒரு அனுபவம். அதன் பிறகு கில்காலில் வரும் பொழுது அங்கே கடவுள் அவர்களை வித்து சேதனம் பண்ணி ஒரு புது சிருஷ்டிகளாக மாற்றுகிறார். அதன் பிறகு நாம் பார்க்குற பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இப்போது எரிகோவையே தகர்த்து விட்டு இப்பொழுது கடவுள் வாக்குறுதி இருக்கிற கானான் தேசத்தில் வாழப்போகிறான். அப்படியானால் இவனோடு கூட வந்தவர்கள், இவனோடு கூட அந்த வனாந்தரத்தில் வந்தவர்கள், இவனோடு கூட யோர்தானை கடந்தவர்கள், இவனோடு கூட அந்த எரிகோவை தகர்த்து போன அனுபவங்களில் ஒரு விசேஷமான மனிதன் ஆகான் என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஆகான் என்கிறவன் ஒருவேளை எரிகோவை கடந்து போன ஒரு மனிதனாக எரிகோவனுடைய அழிவை பார்த்து ஒருவேளை அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு கடவுள் வாக்குறுதி இருக்கிற கானான் தேசத்தில் வாழப்போகிறான். ஆனால் அந்த வாழ்க்கையை அவனால் வாழ முடியவில்லை. காரணம், இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 17-19 வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எரிகோவில் உள்ளது சாபத்தீடானது, ஆகியனாலே எச்சரிக்கையாயிருங்கள், அவளை சுட்டெரித்து போடுங்கள் என்கிற காரியத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் 11 வசனத்தில் பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகத்தில் தேவ கட்டளை மீறி சாபத்தீடானதை எடுத்து கொண்டான். அதே 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஆகான் என்கிறவன் 7:21 கொள்ளையில் நேர்த்தியானதை ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 சேக்கல் வெள்ளியும் ஒரு பொன் பாலத்தையும் எடுத்து தன் கூடாரத்தில் புதைத்து மறைத்து வைக்கிறான். அப்படியானால் மற்றவர்களை விடவன் வாழ்வதற்கு புத்திசாலித்தனமாக இருந்தான். ஒருவேளை மற்றவங்க வாழ்வதற்கு தெரியாமல் எரிகோவை அழித்தாங்க, கொளுத்திட்டாங்க, அந்த பொருட்களெல்லாம் எரிஞ்சு போச்சு என்கிற ஒரு காரியம் இருக்கும் பொழுது இவன் தான் ஞானமுள்ள ஒரு மனிதனாக, சம்பாதிக்க தெரிந்தவனாக, வாழ்வதற்கு இவனால் தான் முடியும் என்கிற ஒரு நிலையில் ஆகான் இங்கே காணப்படுகிறான். ஆனால் இந்த ஒரு காரியம், கடவுளுடைய வார்த்தையை மீறின ஒரு காரியம், எரிகோவினுடைய சாபத்தீடான பொருளில் தான் வாழ வேண்டும் என்று விரும்பின ஒரு காரியம் அங்கே இஸ்ரவேல் மக்களை மிகுந்த ஒரு படுதோல்விக்கு நேராய் நடத்துகிற பெரிய கோட்டை எரிகோவை அழித்தாலும் கூட ஒரு சிறிய பட்டினமாக இருக்கிற ஆயிக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் படுதோல்வி அடைகிறார்கள். இந்த படுதோல்வி ஏன் நடந்தது என்கிற இந்த காரியத்தில் அங்கே யோசுவா கடவுளுடைய சமூகத்தில் முகமுப்புற விழுந்து அழும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். போய் பார் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரமாக வரும் பொழுது யூதா கோத்திரத்தில் வருகிற இந்த ஆகான் என்கிறவன் அந்த காரியத்தை, அந்த சாபத்தீடானதை அவன் எடுத்துக்கொண்டதை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆகான் எந்த ஒரு பொருள் தான் வாழப்போகிற கானான் தேசத்தில் நான் வசதியாக வாழப்போகிறேன் என்று எடுத்து வைத்தானோ அந்த பொருளோடு கூட அவனுடைய வீடு, மனைவி, பிள்ளைங்க, ஆடு மாடுகள் எல்லாம் கல்லெறிந்து கொல்லப்பட்டது.
அப்படியானால் அந்த பொருள் அவனை கானான் தேசத்தில் வாழ முடியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்குறோம். அந்த எரிகோவில் வாழக்கூடாதவள் அல்லது எரிகோவில் அழியக்கூடியவளாக இருந்த ஒரு பெண்ணை நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக ராகாப். இந்த ராகாப் என்கிறவள் ஒருவேளை நாம் பார்க்கும்போது அவளுடைய தொழிலே ஒரு வேசி, அவள் வாழ்க்கையே மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் எரிகோ அழியும் பொழுது, எரிகோவில் வாழ்ந்து கொண்டவர்கள் மறிக்கும் பொழுது, எரிகோவில் வாழ்ந்து கொண்டிருந்த ராகாப் மறிக்கிறது நிச்சயம். ஆனால் இந்த வாழ்க்கையில் அந்த 2 வேவுக்காரர்களோடு கூட அவர் பேசி இரவில் உடன்படிக்கை பண்ணி, உங்கள் தேவன் தான் வல்லமையான தேவன் என்று சொல்லி அந்த தேவன் பேரில் ஒரு உடன்படிக்கை பண்ணி தன்னை காப்பாற்றும்படியாக அவளோடு கூட அவன் வேண்டிக் கொண்டு, அந்த காரியத்தின் நிமித்தமாக எரிகோ அழிந்தாலும் கூட ராகாப்பை அங்கே யோசுவா அங்கே அவர்களை கொண்டு போய் அவளை அழைத்து கொண்டு வரும்படி அங்கே செய்கிறதை அந்த யோசுவாவின் புஸ்தகம் 6:25 நாம் பார்க்கும் பொழுது, எரிகோவில் வாழ்ந்த ராகாப் என்கிறவள் விசுவாசித்தபடினாலே, உடன்படிக்கை செய்யப்பட்டதினாலே அங்கே எரிகோவின் அழிவிலிருந்து அவள் காப்பாற்றப்படுகிறாள். அந்த யோசுவா 6:25 சொல்லுகிறது, அங்கே ராகாப் என்கிற வேசி என்கிறவள் இஸ்ரவேலின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எத்தனை அருமையான காரியம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அங்கே நாம் பார்க்கும் பொழுது யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், குடியிருக்கிறாள். அப்படியானால் வாழ நினைத்தவன் மரித்து போனான், மரிக்க வேண்டியவள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்றைக்கும் பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த உலகத்தில் எதெல்லாம் நம்மை வாழ வைத்து விடும், எதிலெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்கு விரோதமான காரியங்களில், தவறான காரியங்களில் பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைக்கிற மக்கள் அநேகர். ஆனால் ஒரு காரியத்தை நம் முடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும். எது உங்களை வாழ வைக்கும் என்று உலகத்தின் பொருளை நீங்கள் நம்புகிறீர்களோ, அந்த உலக பொருள் கடைசி நாளிலே உங்களை வாழ வைக்காது, அது நம்மை மரணத்துக்குள்ளே நடத்திவிடும். ஆனால் அதே சமயத்தில் நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு கொண்டு போகிறார். மறிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மறித்தவர்களாக இருந்தாலும் கூட கடவுள் நம்மை வாழ வைக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்வதற்காக ஒரு காரியத்திலே நாம் ஈடுபட்டு வாழ்க்கையில் ஆண்டவர் தீமைகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோமா? அல்லது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கடவுளுக்காக வாழ வேண்டும், கடவுளுக்காக இதை இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நான் மரித்த பிறகு அல்லது என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் நான் மரிக்கிறவனாக அல்ல, வாழ்கிறவனாக இருப்பேன். இந்த ஒரு அருமையான அனுபவத்தை தான் இந்த ராகாப்புடைய வாழ்க்கையில் ஆகான் என்கிறவன் மரிக்கிறான், ஆனால் ராகாப் என்கிறவள் வாழ்கிறாள். உண்மையாகவே ஆகாப்பை போல இத்தனை காரியங்கள் நமக்கு ஒருவேளை அனுபவங்கள் இருக்கலாம். நாம் இப்படி வந்தேன், நான் யோர்தானை கடந்தேன், நான் கில்காலிலே நான் இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டேன், நான் எரிகோவை சுற்றி வந்த ஒரு மனிதன் என்கிற நிலை இருந்தாலும், ஏன் கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் அவனால் வாழ முடியவில்லை? அப்படியானால் கடவுளுடைய சொற்படி நடந்து வாழ்கிற வாழ்க்கை அவன் விரும்பவில்லை. தன் விருப்பப்படி சம்பாதித்து வாழ வேண்டும் என்று விரும்பினதனால வாழ்வை இழந்தான். வாழ்வை இழந்து கொண்டிருந்த ஒரு பெண் கடவுளை விசுவாசித்து வாழக்கூடியவளாய் மாறினாள். அதே போல் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் படிக்கும்போது 16ஆம் அதிகாரத்தில் விசேஷமாய் 2 மனிதர்களை குறித்து நாம் படிக்கிறோம். ஒருவன் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான், இன்னொருவனை நாம் பார்க்கும் பொழுது தரித்திரன். ஐஸ்வர்யவான் என்கிறவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான ஒரு வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னொரு மனிதன் என்கிறவன் அந்த வசதியாக வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாசலிலே உட்கார்ந்து அங்கே கீழே விழுகிறதை பொறுக்கி தின்னுகிற ஒரு நிலைமையில், பரிதாப நிலைமையில் அவன் இருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது விசேஷமான ஒரு காரியமாக நாம் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் என்கிறவன் நல்ல பார்க்கும்போது 19ஆவது வசனம் 16, 19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். வாழ்க்கையில் அவனுக்கு குறைவே இல்லை. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படியெல்லாம் வாழ்கிறான்.
எப்படியெல்லாம் உடையை உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படியெல்லாம் உடையை உடுத்துகிறான். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை என்கிறது வளமான குறையில்லாத ஒரு நல்ல வாழ்வை வாழ்கிற ஒரு மனிதனாக அந்த ஐஸ்வர்யவான் இங்கே காணப்படுகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது 23வது வசனத்தில் இந்த லூக்கா 16:23 மரணத்துக்கு பின்பு அந்த ஐஸ்வர்யவான் அங்கே பாதாளத்தில் கொடிய வேதனைப்படுகிறான். அந்த கொடிய வேதனையின் மத்தியில் அவன் கண்களை ஏறெடுத்த மேலே பார்க்கும் பொழுது தன் வீட்டண்டையில் அங்கே கீழே விழுகிறதை பொறுக்கி துண்ணி கொண்டிருந்த அந்த தரித்திரனாகிய லாசருவை அவன் பார்க்கும் பொழுது லாசருவனுடைய விரலை தண்ணீரில் நனைத்து தன் வாயில் நாவையில் குளறு பண்ணும்படியாக கேட்கிறான். ஆனால் ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை தண்ணீரை குளிர பண்ணுவதற்கு முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதே அவன் சொல்லுகிறான். அங்கே சொல்லும்போது 25 சொல்லுகிறான், உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மை அனுபவித்தாய், அப்படியே லாசரு தீமை அனுபவித்தான் என்பதை நீ நினைத்துக்கொள். அப்படியானால் வாழ்க்கை என்கிறது நான் வாழ்ந்து எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போய்விடுவோம் என்று நினைக்கிறோம். நிறைய பேர் என்னுடைய நிலைமையை என்னன்னு சொன்னால், வாழ்ந்து செத்தாய் நாங்கள் எப்படி போனாலும் வாழ்ந்து சாகிறதுக்கு கிறிஸ்து வாழ்க்கைக்குள்ளே நான் வரவில்லை. நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் எனக்கு என்ன நேர்ந்தாலும் குறைவு வந்தாலும் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நான் மறிக்கிற ஒரு மனிதனாக, துயரப்படுகிற ஒரு மனிதனாக அல்ல, நான் வாழ்கிற மனிதனாக மாற்றப்பட வேண்டும். இதை பற்றின காரியத்தை லூக்கா 12ஆம் அதிகாரம் 16-20வது வசனத்தில் கூட நான் பார்க்கும்போது ஒரு ஐஸ்வர்யவான் அவருடைய நிலம் நல்லா விளைகிறது. அவன் நினைக்கிறான், தன்னுடைய ஆத்மாவை பற்றி ஆத்மாவோடு கூட பேசுகிறான். அங்கே என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி, இங்கே உனக்கு தேவையானதெல்லாம் நான் இங்கே சம்பாதித்து வைத்திருக்கிறேன், நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி என்னுடைய களஞ்சியத்தெல்லாம் இடித்து கட்டி அதை பெரிதாக சொல்லுவேன், நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று அவன் சொல்லிக் கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் இந்த இரவில் அவனோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? மதிக்கேடனே, இந்த ராத்திரியில் உன் ஆத்மா உன்னை விட்டு ஈடுபட்டு போகும். உன் ஆத்மா ஈடுபட்டு போன பிறகு உன்னால் வாழ முடியுமா? அல்லது இந்த ராத்திரியில் உன்னுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அடுத்த கட்டமாக நினைக்கிறாயே, வாழ்வேன் என்று சொல்லி சேர்த்து வைத்திருக்கிறாயே, அந்த பொருட்கள் உன்னை வாழ வைக்க முடியுமா? அங்கே அதோடு கூட அந்த இரவோடு கூட அவருடைய வாழ்க்கை அங்கே முடிகிறது. இதுதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தை சிநேகித்து இந்த உலகத்தில் வாழும்படியாக ஒரு மனிதன் தீர்மானித்து தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பாமல் அந்த ஜீவனை அவன் இழந்து போகிறான். ஆனால் தன் ஜீவனை ரட்சித்து கொள்ளுகிறவன் மறுபடியுமாய் வாழ்க்கையை தொடருகிறான். இதுதான் அந்த பகுதியில் ஒரு புறத்தில் நல்லா வாழ்ந்து மறிக்கிற ஒரு மனிதனாக அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறான். ஆனால் வாழவே முடியாத நிலைமையில் தரித்திரனாய் பருக்கள் நிறைந்தவனாக லாசரு காணப்படுகிறான். மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளால் பசி ஆசையாக இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் அந்த தரித்திரன் இப்பொழுது மரித்த பிறகு அங்கே தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்படுகிறான். மரணத்துக்கு பிறகு தரித்திரன் வாழ்கிறான். மரித்த பிறகு ஐஸ்வர்யவான் செத்து கொண்டிருக்கிறான், சாகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உலக பொருட்களை ஆதாயப்படுத்தி ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வரும் பொழுது நாம் வாழ முடியுமா? அல்லது நாம் வாழ்வதற்கான ஒரு காரியத்தை செய்திருக்கிறோமா? அல்லது இந்த உலகத்தோடு கூட வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு இருக்கிறோமே தவிர நாம் மரித்த பிறகு வாழ்வதற்கான காரியங்களை என்ன செய்கிறோம் என்பதை உண்மையாகவே இந்த நாளில் 2வது ஒரு காரியமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வது ஒரு காரியமாக நாம் பார்க்கும் பொழுது, விசேஷமாய் பார்க்கும் பொழுது, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்திலேயும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7வது வசனங்கள் வரையில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே விசேஷமாய் லோத்து என்கிற மனுஷனை பார்க்கிறோம். ஒரு புறத்தில் நமக்கு தெரியும், லோத்து என்கிறவன் ஆபிரகாமோடு கூட புறப்பட்டு வந்த ஒரு மனுஷன். ஆனால் அந்த யோர்தான் அண்டையில் வந்த பிறகு யோர்தானுடைய நீர் வளத்தையும் யோர்தானுடைய பசுமையாயும் கண்ட ஒரு லோத்து ஆபிரகாமோடு பேசி, நான் யோர்தான் அண்டையிலே நின்று விடுகிறேன் என்று சொல்லி அவன் நின்று அந்த யோர்தான் அண்டையில் அவன் தன்னுடைய பங்கை கேட்டு வாங்கினவன். நாளடைவில் காலம் சென்ற பிறகு அவன் எங்கே வாழ்ந்தான்னா சோதமிலே வாழ்ந்தான்.
இந்த சோதோமுடைய வாழ்க்கையில் அவன் வாழும் பொழுது ஒருவேளை வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, மனைவி கிடைத்திருக்கிறார், 2 பிள்ளைகள் இருக்கிறது, இங்கே ஒருவேளை நல்ல ஒரு இடம் எனக்கு கிடைத்திருக்குது என்றெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவனை பற்றின செய்தியில் 2 பேதுருவினுடைய புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 7-8வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். அப்படியானால் நமக்கு நல்லா தெரியும், மிகவும் மோசமான உலகத்தில் வாழ்ந்த மக்களில் மிகவும் மோசமான ஒரு அழிவை சந்தித்தவர்கள் இந்த சோதோம் கொமோரா மக்கள். ஒருவேளை நமக்கு தெரியும், நோவா காலத்தில் மரித்தவர்களை கூட ஆண்டவர் இயேசு மரித்த பிறகு சந்தித்து அவர்களுக்கான ரட்சிப்பை செய்தார். அந்த ஆவிகள் ரட்சிக்கப்படும்படி நடத்தினார். ஆனால் சோதோம் கொமோரா அழிக்கப்பட்ட பிறகு அதுக்கான ஒரு ரட்சிப்புக்கான காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சோதோம் கொமோரா என்கிறதுல அழிக்கப்பட்ட அந்த பட்டினத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஒருவேளை சோதோம் கொமோராவுடைய மக்களுடைய வாழ்க்கையை அவன் தினந்தோறும் பார்க்கும் பொழுது, எவ்வளோ மோசமான நிலைமையில் இந்த மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, ஐயோ நான் இந்த சோதோம் கொமோராவுக்கு வந்து விட்டேனே, இவருடைய நடக்கைகளை பார்க்கும்போது இவங்க காம விகார நடக்கைகளெல்லாம் மிகவும் மோசமானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாள்தோறும் அவன் வாதிக்கப்பட்டதுனால, ஐயோ இந்த வாழ்க்கையில் நான் ஏன் வந்தேன், இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி அவன் இங்கே கதறும் பொழுது, அங்கலாய்க்கும் பொழுது, கர்த்தர் அவனை அந்த அங்கலாய்ப்பிலிருந்து, அந்த அழியக்கூடிய மக்களிலிருந்து அழிந்து போகாமல் லோத்தை தேவன் அங்கே ரட்சிக்கிறார். இது உண்மையாகவே நமக்கு அது ஒருவேளை அந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, தேவன் லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கிருபையினாலே, அவன் கரத்தை, அவன் மனைவி பிள்ளைகளுடைய கரத்தையும் கூட கர்த்தர் பிடித்து அந்த நகரத்தில் வெளியே கொண்டு வந்து, இங்கிருந்து ஜீவன் தப்போ ஓடி போங்கள், பின்னிட்டு பாராதிருங்கள் என்று சொல்லி கடவுள் அங்கே லோத்தை கடவுள் ரட்சிக்கிறார். ஒருவேளை நமக்கு தெரியும், லோத்து என்கிறவன் அங்கே 2 மகள்களாலே 2 சந்ததிகள் அங்கே பிறக்கிறது. அந்த பிறக்கிறதுல ஒரு மகளுடைய மகன்தான் மோவாப் என்கிறவன். இந்த மோவாப் என்கிற இந்த பெண்களுடைய இந்த வாழ்க்கையில் ஒருவேளை பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டதாக இந்த லோத்தினுடைய சந்ததி காணப்பட்டாலும் கூட, நாம் பார்க்கும் பொழுது விசேஷமான ஒரு விசேஷத்த காரியத்தை பார்க்கும்போது, இந்த லோத்தினுடைய சந்ததியிலிருந்து வருகிற, மோவாப் சந்ததியிலிருந்து வருகிற அந்த தாமார் என்கிறவள் தான் யூதாவுடைய சந்ததியில் பாரசை பெற்றெடுக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அதே போல் நான் பார்க்கும் பொழுது விசேஷமாய் மோவாப் தேசத்தில் போய் வாழ்ந்த ரூத் என்கிற பெண் என்கிறவள் கானான் தேசத்தில் வந்து வாழ்ந்த பிறகு அந்த ரூத்தினுடைய சந்ததியில்தான் நாம் பார்க்கும் பொழுது அங்கே விசேஷமான ஒரு சந்ததியாக நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாய் அந்த ஈசாயை, அங்கே ஓபேத்தை பெற்றெடுக்கிறாய். அதன் பிறகு ஈசாய் பெற்றெடுக்கப்படுகிறான். அங்கே தாவீது வருகிறான். இந்த சந்ததிகள் எங்கே இருந்து வருகிறது? ஒரு நாள் பாவத்தில் வாழ்கிறேன் என்று துயரப்பட்டு நாள்தோறும் கண்ணீர் வடித்து இந்த வாழ்க்கை வேணான்னு அங்கே புலம்பினானே லோத்து, அவனுடைய சந்ததியிலிருந்து கடவுள் இயேசு கிறிஸ்துவை பிறக்கும்படியான ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கி வந்து செய்தி கேட்குற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியாவது வாழ்ந்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஜீவனை ரட்சிக்க நாம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஜீவனை இழந்து கடவுளோடு கூட வாழப்போகிறோமா? இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மரிக்கிறவர்களாக அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மரித்தாலும் மறுபடியும் வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு தான் இந்த கிறிஸ்துவத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன்? உண்மையாக உலகத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நான் எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவன் என்கிறவன் இன்றைக்கி வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஏன் வாழ முடியாமல் இந்த வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், அவனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை என்கிறது இந்த பூமியில் நான் வாழ்வதற்கல்ல, இந்த வாழ்க்கைக்கு பிறகு நான் மரித்து ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை கேட்குறதே என்னுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே இந்த நாளின் செய்தியை கேட்குறதே என்னுடைய பிள்ளைகளை,
உயிரை காத்து கொள்ள விரும்புகிற ஒரு மனிதனாக வாழ்கிறோமா, அல்லது உயிரை இழந்து ஆண்டவர் பொருட்டாக நாம் மறு வாழ்க்கையில் வாழ விரும்புகிறோமா? வாழ்ந்து மறிக்கிறதெல்லாம் இயல்பான ஒரு உலக வாழ்வு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது உண்மையாகவே மறித்தாலும் வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த வழியில் பேசும்போது, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு பேதுரு சொன்ன பிறகு, பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை விரும்பாதவனாய் கடிந்து கொண்ட பிறகு, நீ மாம்சத்துக்குரியவரை சிந்திக்கிறாய் என்று சொல்லி, நீ உண்மையாக என்னை பின்பற்றுகிறவனாய் வாழக்கூடியவனாய் இருக்க வேண்டும், ஆனால் உன்னையே நீ வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், உண்மையாக என்னை நீ பின்பற்ற விரும்பினால், உண்மையாக இந்த உலகத்தை நீ இழந்தால்தான் என்னோடு கூட வாழ முடியும். என்னோடு கூட வாழ வேண்டுமானால் இந்த உலகத்தை நேசிக்கிறவனாய், உலகத்தை ஆதாயப்படுத்துகிறவனாய், உலகத்தை சம்பாதிக்கிறவனாக அல்ல, என் நிமித்தமாக இழக்கிறவனாக இருப்பாயானால் இழந்து போனாலும் கூட உன் வாழ்க்கையை வாழ்வடையும் என்று சொல்லி ஆண்டவர் அருமையாக அவர்களை வழி நடத்துகிறார். இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உயிரை காத்து கொடுக்கிற விரும்புகிறவளா அல்ல, உயிரை இழந்து ஆண்டவருக்காக நாம் அர்ப்பணித்து மறுபடியுமாய் மறித்தாலும் மறு வாழ்க்கையில் நாம் வாழக்கூடியவர்களை வாழ தேவன் நம்ம நடத்துவார். அந்த நம்பிக்கை தேவன் நம்ம கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். எல்லா வல்லமை நிறைந்த தேவனே, எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற கடவுளே, வாழ்க்கையில் ஆண்டவரே, இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு தீமைகளும் கட்டுக்கடங்காத நிலைமைகளில் சின்ன ஒரு பொருளுக்கு கூட மனிதனை வேட்டையாடுகிறான், கொலை செய்கிறான், வீடுகள் சூறையாடப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது, மனிதன் கொலை செய்யப்படுகிறான். இதெல்லாம் காரணமே எப்படியாவது இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து விட வேண்டும், இந்த பொருளாலே வாழ வேண்டும், இதை செய்தால் நான் வாழ்ந்து விடுவேன், இதை சம்பாதித்தால் நான் வாழ்ந்து விடுவேன் என்று வாழ்கிற வாழ்க்கையிலே மனித குலமானது இன்னைக்கு போய் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பது, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்காக வாழ்வதல்ல, நீ என்னோடு கூட வாழ்வதற்காக வாழ்க்கையை நீ இழக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுனால, வாழ்க்கையை வாழ்ந்து இழந்தவர்களை பற்றியும் இழந்து போனவர்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதையும் குறித்து நாங்கள் 3 காரியங்களை பார்க்கிறோம் தகப்பனே. ஆகான் வாழ வேண்டும் என்று மறித்தான், மறிக்கிறவனாய் இருந்த ராகாப் வாழ்கிறவளாய் மாறினாள். ஆமாண்டவரே, ஐஸ்வர்யவான் வாழ வேண்டும் என்று அனுதினமும் சாப்பிடுகிறான், புசிக்கிறான், உடுக்கிறான், வாழவே முடியாமல் வாழ்ந்து மறிக்கிறான் லாசரு, ஆனாலும் மறித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆமாண்டவரே, இன்றைக்கும் கூட லோத்தை போன்ற மனிதர்களாக நாங்கள் ஒருவேளை ஆசைப்பட்டு சில விருப்பங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள், பாவங்கள் எங்களை உணர்த்தும் பொழுது, பாவங்கள் எங்களை கண்டிக்கும் போது, எச்சரிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அழிவிலிருந்து தப்பித்து உம்மோடு கூட உம்முடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த கிருபையை தாரும் நாம் மேம்படட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான நாள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாளாக இருந்து, உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஜீவனை ரட்சிக்க விரும்புவர்களாக அல்ல, ஜீவனை இழந்து கிறிஸ்து நிமித்தமாக இழந்து நாம் வாழ்கிறவர்களாக, அல்லது கடவுள் நாம் கொடுக்க போகிற வாழ்வில் நாம் வாழ்கிறவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தயவுசெய்து இந்த செய்தியை கேளுங்க, எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த கடைசி காலங்களில் நாம் எதை சம்பாதித்து வாழ வேண்டும், எதை இழந்து வாழ வேண்டும் என்கிறதுல ஞானமாக நாம் வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.